இந்த மாதிரி சைவத்தை வளர்க்கணும், சைவம்னா என்ன தெரியணும் அப்படின்னு மாதிரி நம்மளை மட்டும் படித்தா பார்த்தாது நம்ம சார்ந்த பிள்ளைகளையும் ஒரு கம்பம் சிவனியான கூட்டம் மற்றும் புனித விளையாட்டு பாடசாலை இல்லை அது இருக்கட்டும். இன்னும் கிளாஸில் வச்சுருக்கேன். உலகி எடுத்த புண்ணியமே என்னன்னா விடுமுறை பாடல் தான். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, வாழ்த்தவாயும் நினைத்த மடலென்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சொல்றாருல. யார் சொன்னது? ஆவுதரசர் சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு வாய் எடுத்து சாமி படைச்சிருக்காரு அப்படின்னா அவரை வாழ்த்துறதுக்கு தான். இப்போ நீங்க எல்லாம் திருவங்க மாலை பாடுறீங்க. எப்படி பாடுறீங்க? தலையே நீ வணங்காய். நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த உறுப்புகள்லாம் எதுக்காக படைச்சிருக்காரு நமக்கு தெரியாது. ஆனா அங்கமாலையில அற்புதமா சொல்லுவார் நம்ம ஆவுதரசர். தலை எதுக்காக இருக்கு? தியாகராஜர் கல்லூரிக்கு போயிருக்கோம். 10 நாள் இலவச வகுப்புன்னு சொல்லி நானே கொண்டு போய் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாருமே பெரியவங்களாக வந்திருக்கீங்க, குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும், அவங்க தான் வருங்கால சந்ததியினர், அவங்கள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நிறைய பேரை உருவாக்குவாங்க, நீங்கள்லாம் எல்லாரும் வயசானவங்க, அதனால் உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு 10 பேரை உருவாக்குங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அதுதான் ஆரம்பம். அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சாமிகிட்டையும் விளக்கம் வச்சுருக்கேன், யார் நம்மளும் ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்கணும், யாருக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போது திருவிளையாடல் புராணம் ஆராய்ச்சி மையம் மதுரையில் நடத்துகிறாங்க. அவங்க தான் குழந்தைகளுக்கெல்லாம் திருவிளையாடல் புராணத்தை சொல்லி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் பரிசை வைக்கணும்னு சொல்லி அவங்க ஏற்பாடு பண்ணி எங்கள் உமா மையத்திட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த தங்கச்சி ஊர்லேருந்து வந்துட்டாங்க. இந்த ஊர் புதுசாக குடி வந்ததுனால இந்த பிள்ளைங்க அவங்களுக்கு யாரும் தெரியல, இரண்டு பிள்ளைங்க கிடையாது. அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மகளோட விசேஷத்துக்கு எனக்கு ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணுவீங்களாம் தெரியாது, திருவிழாவுக்கு புராணத்துக்கு நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு எழுதி பரிச்சை வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு பிள்ளைய கூட இல்லை. திருவிழாவுக்கு புராணத்தை பற்றி நான் படிக்கலை. சாமிகிட்ட மறுபடியும் விண்ணப்பம் என்ன செய்யறது. ஒரே ஒரு பையன் எங்கள் தெருவில் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் உட்காந்து அவனுக்கு அந்த திருவிழாவுக்கு புராணத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு மனசில் நினைக்கிறேன், இந்த கோசிலா பாப்பா 2 அக்காவும் தங்கச்சி வருவாங்க அவங்க அப்பா கூட, அந்த பிள்ளைய வந்தால் நல்லா இருக்குமே, அவங்களையும் சேர்த்துக்கலாமே தான் மனசில் நினச்சேன். சத்தியமான உண்மை. கரெக்டாக அவங்க அப்பா 2 பிள்ளைகளை கூப்பிட்டு நிற்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. சரி அவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குறாரு, பிள்ளைகளாம் நம்ம ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு 2 நாளில் எங்கள் தெருவில் ஒரு 10 பிள்ளைகளை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொஸ்டின் இதுதான் கொஸ்டின் இதுதான் ஆன்சர்னு இவங்களும் சொல்லி கொடுத்து போயிருந்தாங்க. அதை நான் வச்சு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை உட்கார வச்சு கரெக்டாக எழுதி ஃபஸ்ட்டு 1000 ரூபா பரிசு, 2வது பிள்ளைகளுக்கு 800 ரூபா 400 ரூபான்னு பரிசு வாங்கி கொடுத்து ஆரம்பம் அதுதான். அடுத்து நிறைய பிள்ளைகள் சேர்ந்தாங்க. அடுத்து தங்கச்சிக்குலாம் தேவியும் ஒரு டீச்சராக போட்டு அவங்க 10-15 பிள்ளைகளை உருவாக்குனாங்க. இதுதான் நடந்தது. இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறத பார்த்து எனக்கே மனசு சந்தோஷம். ஒரு 100 பிள்ளைகளாக வரணும்னு இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்த வருஷம் 100 பிள்ளைய வச்சு அதுபோது நம்ம பிறவி எடுத்தது நோக்கம் ஒரு 100 பிள்ளைகளுக்காக நம்மளால முடிஞ்சதை சாமி நம்மளால அது கொடுக்கட்டும். நானும் விண்ணப்பம் வச்சிருக்கு. அதுக்கு இடையில ஐயா அவங்க ரொம்ப என்ன சொல்றாங்க, இதை ஒன்று நினைக்க வேண்டாம், ஒரு தடவை பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு அட்டைப்பட்டி நிறைய கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த தம்பி அவர் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் ராஜபாண்டி அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் சீடு
சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இறைவில அவங்க விருது கொடுத்து வந்து என் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய அவங்க சீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. மதுரையில் இறை இசை அமுதம் சொல்லி ஒரு சென்னை அவங்க யாருமே தெரியாது, முகம் தெரியாதவங்க. உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு பதியும் படித்து வீடியோ எடுத்து அனுப்புங்கம்மா, நாங்கள் பைசா போட்டு விடுறோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 500, 600 எல்லா பிள்ளைகளுக்கும். ஆமாங்கய்யா, ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபங்க்ஷன் வாங்குறது இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் கவர் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சென்னையிலேருந்து ஒருத்தர் அனுப்பி வருவாங்க. நாங்கள் அவங்கள பார்த்துல ஆனால் இடையில ஒரு தடவை அவங்க நம்ம கல்யாணத்துக்கு நிறைய பேர் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிக்காருக்கா சித்ராஜ் டாக்டர் வந்தாங்க. பிள்ளைகளுக்கு வந்து படிக்குதுன்னா திருமுறை படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் பைசா வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறோம். அதையும் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பிள்ளை அவங்க சேரணும். கற்றவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க தான் இந்த பாப்பா சொல்லுவா, மற்ற வீட்டில் எப்படி இருந்தால் என் வீட்டில் செருப்பு கட்டி அடிச்சாண்டுட்டாங்க. நான் போகலைன்னா எங்கள் அம்மா செருப்பு கட்டி நிற்கிறாங்க. அதனால நான் அங்கேயே வச்சுருக்கேன். சந்தோஷமா இருக்கப்ப பெற்றவங்களுக்கு நான் முதல்ல நன்றி கடன் பண்ணிட்டோம். எங்கேயாச்சும் பேச்சு பெரியவங்க பேச இருக்கிறப்போ குழந்தைகளும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதே உமா மகேஸ்வரிக்கு அவங்க வந்து சேர்ந்துச்சு. திருவிழாக்கா தடவை திருவிழாக்குறாங்க பயிற்சிக்கு பரிசு உடனே கூப்பிட்டாங்க. அதே நேரத்தில் சென்னையில் இறையை சேர்ந்து அவங்க வந்து கந்தர் அனுபூதி அதுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி வச்சு